வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல். இப்போ நம்ம வந்து ஒரு அளவு ப்ளஸ் வச்சு கட்டிங் பண்ண போகிறோம். அதை வந்து கவர்னர் சொல்லியிருக்காங்க. அளவு ப்ளஸை கொடுத்துட்டு ஒரு சின்ன சேஞ்சஸ் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, கை முதல் இடுப்பு வரை 1/2 இன்ச்சு லூஸ் தேவை, பின் கழுத்து இறக்கம் தேவை 1 இன்ச்சு, மற்றவை சேம். இதை வந்து நான் அட்டன் பண்ணல, கஸ்டமர் அட்டன் பண்ணுறது ஒரு பொண்ணு இருக்காங்க, மிஸ்ஸாக இருக்காங்க. நான் இருந்தால் நான் அட்டன் பண்ணுவேன், இல்லைன்னா அவங்க தான் அட்டன் பண்ணுவாங்க. இப்போ இதில் எழுதி வச்சிருக்காங்க. எவ்வளோ மார்க் இருந்தாங்க? 1 இன்ச் இறக்க சொல்லியிருந்தாங்களா? பேக் நெக் 1 இன்ச் இறக்கணும். நம்ம இந்த மாதிரி கார்டு போட்டு எழுதி வச்சிருவோம். அது இல்லாம நம்ம வந்து இதுல மார்க்கும் போட்டு வைக்கணும். இப்ப இங்க இருந்து 1 இன்ச்சுன்னு சொல்லி நம்ம இங்க இப்படி மார்க் போட்டுச்சிடணும். அப்ப நமக்கு கட்டிங் பண்ணும்போது ஞாபகமா மறக்காம இருக்கும். ஏன்னா நம்ம இதை படிச்சுட்டு அப்படியே விட்டோம்னா சில நேரம் கஸ்டமர் வருவாங்க, ஏதோ ஒரு வேலையை வந்துருவோம், மறந்துடுவோம் இறக்குறதுக்கு. ஓகேவா? இது மாதிரி இறக்கிடணும், மார்க் போட்டு வச்சிடணும். சரி, அப்போ 1 இன்ச்சு இறக்குறோம் அப்படின்னா, இப்ப கையில இருந்து இடுப்பு வரைக்கும் ஒரு 2 தையல் 1/2 இன்ச்சு லூஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அப்ப நமக்கு வந்து பாடியில இப்ப வந்து தேவையில்லை, அப்பர் செஸ்ட்ல லூஸ் வைக்க தேவையில்லை. எதனாலன்னா நம்ம 1 இன்ச்சு இறக்கணும் இல்லையா? நம்ம பேக் நெக் 1 இன்ச்சு இறக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா லூஸ் கொடுத்துரும். அப்ப இடுப்புக்கும் முழங்கைக்கு மட்டும் லூஸ் கொடுத்தா போதும். ஏன்னா அவங்க 1/2 இன்ச்சு தான் லூஸ் கேட்டிருக்காங்க, அதனால. ஓகேவா? அப்ப ஷோல்டர் வந்து உள்ள கொண்டுட்டு வரணுமா? நெக் இறக்க சொல்லிருக்காங்களே. ஆமா, பேக் நெக் இறக்க சொல்லிருக்காங்க. அப்ப ஷோல்டர் உள்ள கொண்டு வரணுமா கேக்குறீங்க. இப்போ வந்து பேக் நெக் தான் இறக்க சொல்லிருக்காங்க. ஃப்ரண்ட் நெக் இறக்கும் பொழுதுதான் நம்ம வந்து உள்ள கொண்டு வரணும். ஃப்ரண்ட் நெக்னு இல்ல, எந்த நெக் மேல இருக்க நெக்க நோ பண்ண சொல்றாங்களோ அப்பதான் நம்ம ஷோல்டரை வந்து மைனஸ் பண்ணணும், உள்ள கொண்டு வரணும். 1 இன்ச்சுக்கு 1/2 இன்ச்சு உள்ள கொண்டு வரணும், ஷோல்டரையும் சரி இந்த கழுத்தையும் சரி. அது வரைக்கும் நம்ம இப்ப ஏன்னா நம்ம கணக்கு இருக்கும் போதே பாருங்க, எது மேல இருக்கோ அந்த நெக்கு தான் இந்த ஷோல்டரை திறக்க தன்மை முடிவு பண்ணுது. லோ நெக் வந்து கீழே இருக்க நெக்கு முடிவு பண்ணாது. கீழே இருக்க நெக் வந்து இப்ப நெக் லோ பண்ணும்போது லூஸ் தான் வரும். ஓகேவா? அப்பர் செஸ்ட்ல லூஸ் வரும், இடுப்புல வராது, கையில வராது. அப்ப நம்ம இதை வந்து கைக்கு இடுப்புக்கு லூஸ் வச்சுட்டு இந்த நம்ம இங்க நறுக்கிட்டோம்னா அப்பர் செஸ்ட்ல லூஸ் வைக்காம ஓகே. இப்ப ஷோல்டர்ல எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா இது வந்து மேல இருக்கிற நெக் வந்து ஃப்ரண்ட் நெக். இப்ப ஃப்ரண்ட் நெக்லயும் 1 இன்ச்சு லோ பண்ண சொன்னாங்க அப்படின்னா நம்ம அப்ப வந்து இந்த ஷோல்டர் வந்து உள்ள கொண்டு வரணும். ஓகேவா? எப்ப எவ்வளவு கொண்டு வரணும்னா 1/2 இன்ச்சு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு, அப்படியே கழுத்தோட அகலத்தையும் உள்ள வரணும். சில சொல்றோம் அப்படியே நடத்துற மாதிரி. அப்ப அவங்க போடும்போது சரியா வந்துடும். ஓகே, இது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. இது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். உனக்கு இதுல புரிஞ்சுதாமா? எனக்கு புரிஞ்சதுண்ணா. ஏன்னா இந்த பொண்ணு இப்ப டவுட் கேக்குறாங்க அப்படின்னா, நம்ம இப்ப அப்டேட் ஆயிருக்கோம். முன்னாடி வந்து நம்ம பேக் நெக் இறக்குனாலும் ஷோல்டர் வந்து உள்ளதான் கொண்டு வந்துட்டு இருந்தோம். இப்ப நம்ம வந்து இறக்கறதுக்கு பின்ன கீழே இருக்க நெக் வந்து ஷோல்டரை வந்து முடிவு பண்றது இல்ல, திறக்க தன்மையை மேல இருக்க நெக் தான் முடிவு பண்ணுது அப்படிங்கிறது நம்ம அப்டேட் ஆயிட்டோம். இதுதான் கரெக்டா சரியான வழி. இப்ப ஃப்ரண்ட் நெக் வந்து 6 இன்ச்சு இருக்குன்னா அதுல பாதி 3 இன்ச்சு நம்ம மைனஸ் பண்ணி கட்டிங்ல அப்ளை பண்றோம். அந்த ஃபார்முலா தான். அப்ப இதுல வந்து ஃப்ரண்ட் நெக்கும் கேட்டிருந்தா தான் நம்ம வந்து மைனஸ் பண்ணணும், இல்லைன்னா தேவையில்லை. உங்களுக்கு இது ரொம்ப டிப்ஸ் பயனுள்ளதா நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. நன்றி.